2020 ஆண்டு புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அமைச்சினுடைய செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய பௌத்த விவகார, இந்து விவகார, கிறிஸ்தவ விவகார மற்றும் முஸ்லிம் விவகார திணைக்களத்துக்குட்பட்ட மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட்டதை நான் அறிகின்றேன். ஆனால் புத்த சாசன திணைக்களத்தில் இயங்குகின்ற பிரிவினாக்கள், இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தில் இயங்குகின்ற அறநெறி பாடசாலைகள் மற்றும் கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்களத்தில் இயங்குகின்ற மிஷனரி பாடசாலைகள் என்பவற்றை பதிவு செய்வதற்கான முறையான அனுமதிகள் பல ஆண்டுகளாக மீண்டும் வழங்கப்படுவதுடன் அது மிகவும் சுமூகமாகவும் இடம்பெற்று வருகின்றது. இலங்கையில் செயல்பட்டு வரும் அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்களை பதிவு செய்வது தற்போதைய நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருப்பதால் பல்வேறு கல்வி, சமூக மற்றும் நிர்வாக ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதை தங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதற்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்திற்கு அனுமதி வழங்காத காரணத்தினால் நாடு முழுவதிலும் இருந்து பதிவிற்காக விண்ணப்பித்த சுமார் 80 அரபு கல்லூரிகளுக்கும் மதரசாக்களுக்கும் பல ஆண்டுகளாக பதிவு செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை. மேற்படி பதிவு இடைநிறுத்தத்தின் காரணமாக குறித்த அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்கள் இயங்குவதில் கல்வி சமூகம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். குறிப்பாக அரபு கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள் அரசு ரீதியாக அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலை உருவாகியுள்ளது. இதனால் அவர்கள் மேற்படிப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பல வருடங்கள் கல்வி பயின்ற மாணவர்கள் தங்களது கல்வி முயற்சிக்கு உரிய சட்டபூர்வ அங்கீகாரம் இல்லாத பெற முடியாத நிலையில் தவிப்பதோடு மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களும் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நல்லொழுக்கங்களையும் உயரிய பண்புகளையும் கற்றுக் கொடுக்கின்ற இந்த மதரசாக்கள் நிறுவனங்கள் மற்றும் அரபு கல்லூரிகளின் பதிவை தொடர்ந்து இடைநிறுத்தி இருப்பது முஸ்லிம் சமூகத்திற்கு இழைக்கப்பட்டுள்ள ஒரு பாரிய அநீதியாகும். கௌரவ அமைச்சர், எங்களுடைய மத விவகார அமைச்சர் அவர்கள் மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வது தொடர்பான நடைமுறையை விரைவாக தெளிவுபடுத்தி பதிவு செயல்முறையை மீண்டும் ஆரம்பிக்க அல்லது உரிய வழிகாட்டுதல்கள் வழங்க தங்களது அமைச்சின் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு இந்த உயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த காமன் சிலபஸ் ஃபார் த அரபிக் காலேஜஸ்ங்கிற விஷயம் பல ஆண்டுகளாக நாங்கள் பேசி வருகின்றோம். கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஆரம்பிக்கின்ற ஒரு விஷயம். இந்த கல்வி அமைச்சும் நியமித்திருக்கின்ற அந்த பேராசிரியர்களை கொண்ட அந்த கல்விக்குழு அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றது. இருந்தாலும் அந்த 2 முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துக்கும் இடையில் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளால் மிக நீண்ட காலமாக இது இப்படி இருந்து வருகிறது. ஆக இன்னும் எவ்வளவு இந்த நாங்களும் நிறைய முயற்சிகளை எடுத்தும் எவ்வளவு விரைவாக இதனை கொண்டு வர முடியும் என்று இருந்தாலும் இந்த காலதாமதம் ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த ஏற்கனவே சுமார் 320 அரபு கல்லூரிகள் நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இவர்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள். இவர்களும் அவர்களுடைய அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதனூடாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. என்றால் இவைகள் இப்பொழுது பல வருடங்களாக நடைபெற்று வருகிற அரபு கல்லூரிகள், கிட்டத்தட்ட சில அரபு கல்லூரிகள் 10 வருடங்களுக்கு மேல் இயங்கி வருகின்ற அரபு கல்லூரிகள், more than 10 years they are functioning. ஆகவே அதை ரெஜிஸ்டர் பண்றது ஒரு விஷயம் அல்ல.